எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நான் ஹீலர் சுதீர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, புழு வெட்டிற்கும் தலைமுடி உதிர்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் புழு வெட்டுக்கு 100% ரிசல்ட் கொடுக்க முடியுது, ஆனால் தலை வழுக்கையானா கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் இதை தெளிவாக கேட்டுட்டீங்க அப்படின்னா, முடி சார்ந்த விஷயத்துக்கு தேவையில்லாமல் நீங்கள் அங்கே இங்கே சுற்ற வேண்டாம், ஒரு டிசிஷன் எடுத்துடலாம். சரிங்களா? புழு வெட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 சைஸில் ரவுண்டாக வரும் இல்லையா? இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுனாலே வரும், பூஞ்சை தொற்றுனாலேயே அதிகம் வரும். ஸோ அந்த இடத்துல அந்த பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா நம்ம தெரப்பி மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு சிகிச்சை பண்ணும்போது புதுசாக ரூட் வந்துடுது. ஸோ 100% ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியுது. 5 சிட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா புது வேரை வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோயிலில் ஒரு காவலருக்கு நம்ம சிகிச்சை செஞ்சோம். ஹேர் தெரப்பி பண்ணோம். பட் அவருக்கு முடி வந்துடுச்சு. பட் அவர் தலைகீழாக நிற்கிற விஷயங்கள், நல்ல ஊட்டச்சத்து அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் நிறைய சாப்பிட்டார். பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறத அவர் ரிலீஸ் பண்ணார். ஸோ அவருக்கு முடி அவர் சொன்னதுனால இந்த புழு வெட்டுக்காக ஒரு காவலரோட பையன் வந்தாப்புல. அவருக்கு 22 வயசு அவ்வளோதான் இருக்கும். பட் சின்னதாக இருந்தது பெருசாகிடுச்சு. அப்போ அவருக்கு நமக்கு அந்த இடத்துல நம்ம தெரப்பி பண்ணணும். தெரப்பி பண்ணி 5வது சிட்டிங்கில் புது முடி இறைவனால் 100% ரிசல்ட் வந்துடுச்சு. ஆனால் வழுக்கையானவங்களுக்கு ஏன் ரிசல்ட் கொடுக்க முடியலை அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் முடி உதிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முடி உதிரும் போதே நீங்கள் உங்களோட ஊட்டச்சத்து அதாவது உணவு முறைகளை பலப்படுத்திக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, கருவேப்பிலை, இரும்பு சத்து காரணமாக கருவேப்பிலை, கீரை வகைகள் இதை அதிகப்படுத்தி நீங்கள் மற்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை குறைச்சி உடம்புக்கு தேவையான விட்டமின் டி ஆயில் பாத் பண்ணி வெயிலில் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஊட்டச்சத்தை மேம்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் ஆரம்பத்தில் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வழுக்கை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 35 வயசுக்கு மேலேயாகி வழுக்கை ஆயிடுச்சுன்னா 90% முடி வேர் வரும், ஆனால் க்ரோத் வராது. நம்ம நிறைய ரிசல்ட் பார்த்துட்டு தான் சொல்கிறோம். இதே ஒரு 35 வயசுக்கு முன்னால் அப்படின்னா அதுவும் நீங்கள் விட்டமின் டி செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாறி, உங்களுக்கு பாடி ஹீட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா செக்ஷுவலாக இருந்தாலும் சரி, எதுலேயே இருந்தாலும் சரி, சீக்கிரமாக அவங்களுக்கு விந்து விரயமாகிடுது. இதெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்குது. அப்போ இவங்க வெப்பத்தை குறைக்கிறத பார்க்கவே மாட்டாங்க. எப்போவுமே இந்த சிக்கன் சாப்பிட்றது, வடை, மைதா இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. அப்போ ஹீட்டை குறைக்கணும். ஹீட்டுனால அதிக வெப்பத்தினாலே முடி சீக்கிரமாக உதிருது. ப்ளஸ் வெப்பத்தினால ஏற்படுற நோய், இப்போ டைஃபாய்டு வந்திருக்கும், மஞ்சக்காமால் வந்திருக்கும், இதனால் வந்தாலும் உங்களுக்கு முடி பிரச்சனைகள் பயங்கரமாக உதிருது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் முடி ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ நீங்கள் சொட்டை ஆகிறதுக்கு முன்னால் உங்களோட ஊட்டச்சத்தை உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா முடியை பேலன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு முடி ஹேர் ஃபால் ஆகி சொட்டை ஆகிடுச்சுன்னா திரும்ப க்ரோத் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நிறைய வேலைகள் செய்யணும். அதே இது புழு வெட்டு அப்படி 100% ரிசல்ட். இப்போ 3-4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம்லாம் முடி சுத்தமாக கிடையாது. இந்த இடத்துலலாம் பட் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படின்னா நான் கருவேப்பிலை சாப்பிட்றேன், நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், சுரைக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், அதிகமாக தயிர் சார்ந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறேன், சளி பிடிக்கணும்லாம் பயப்பட மாட்டேன். ஸோ பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சியா சீடு எடுத்துக்கிறேன், பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், இந்த மாதிரி உணவு முறைகளை நான் மாற்றிருக்கிறேன். ஸோ நம்ம தொழுகை விஷயங்கள்லாம் இருக்கிறனால அதிக நேரமாக தலை குனிந்து இருக்கிறது, சஜிதா செய்யுது, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ரத்த ஓட்டம் தலைக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால பேலன்ஸாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகணும், முடி உதிரும். இப்போ நிறைய சின்ன பசங்க கேட்பாங்க, ஒரு நாளைக்கு 50-100 முடி உதிரது இயற்கை தான். பட் அந்த முடி ரிட்டர்ன் ரீக்ரோத் ஆகணும். ஆகலைன்னா உங்கள் பாடி ஹீட்டு, விட்டமின் டி, உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு உங்களோட ஃபுட்டை ஃபுல்லாக, அதாவது சிக்கனு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் குறைச்சிட்டு நெய், கருவேப்பிலை, பேரிச்சம்பழம், சுரைக்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், நீர்க்காய், பழங்கள் எல்லாம் மாற்றணும். ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ண. ஆனால் புழு வெட்டு 100% ரிசல்ட் கொடுக்க முடியுது. இது தொற்று காரணத்தினால ஏற்படுது, இது ஊட்டச்சத்து வெப்பத்தின் காரணத்தினால ஏற்படுது. அதனால் இதோட ரிசல்ட் கம்மியாக இருக்குது. புழு வெட்டோட ரிசல்ட் 100%. புழு வெட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், 5 உங்களுக்கு 5 சிட்டிங்கில் தெரப்பியில் 5 to 7 சிட்டிங்கில் முடியை கொண்டு வந்துடலாம்.
அதோட ரிசல்ட் கூட நான் போடுறேன். ஒருத்தர் போலீஸ்காரர் பையன், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஆட்கள். அவங்களோட ஒரு பொண்ணு. 2 பேருக்குமே நம்ம பண்ணது ரிசல்ட் வந்துடுச்சு தெரப்பியில். பட் இந்த ஹேருக்கு மட்டும் ஏன் வரலன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ரிசல்ட் வருது. பட் 30 வயசு தாண்டிடுச்சுனாலே ஏன் வரலன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு, லைஃப் ஸ்டைல் தான். ஸோ தேவையில்லாமல் காசு செலவழிக்காதீங்க. நீங்கள் உங்களோட ஊட்டச்சத்தை, உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சா முடி வந்துடும், நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்ம இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறோன்னா, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஹேர் ஆயிலெல்லாம் ஒரு எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? ஹேர் ஆயில் எண்ணெய்லாம் எப்படின்னா, ஒரு நிலத்துக்கு தண்ணி தேவை, அவ்வளோதான். தண்ணி இருந்தால் அந்த நிலம் செழுமையாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்த நிலத்தோட மண்ணோட தரத்தையும் விதையோட தரத்தை வச்சு தான் அங்கே அறுவடை கிடைக்குமே தவிர, வெறும் தண்ணி ஊற்றினா எண்ணெய் தேய்ச்சா மட்டும் அறுவடை கிடைக்காது. அதை நம்பாதீங்க. ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ணுங்கள். 8122674636. தேங்க்யூ.